இன்னைக்கு கலிகால முத்தி விட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கலி புருடனுடைய ஆதிக்கம் குறைந்து அந்த கலிகாலத்தினுடைய தன்மை மாறாமல் இருக்க, கெட்ட வழி மாறாமல் நல்ல வழி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் வலிமை வேணும். அந்த வலிமை யாரால் தர முடியும் என்று சொன்னால் வராகி அம்மா. யாரெல்லாம் வராகி அம்மா கும்பிடுறாங்களோ அவங்களால போற்றா ஒழுக்கம் புரியவே முடியாது. அவர்களால் ஒழுக்கமாக தான் வாழணும். ஒழுக்கமாக வாழ முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, வராகி அம்மா கும்பிட முடியாமல் திருப்பி வராகியை கோயிலை கொண்டு வச்சிடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போற்றா ஒழுக்கத்தோட இருக்கோமோ கெட்ட சக்தி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ போற்றக்கூடிய வகையில் ஒழுக்கமாக வாழ்வோமோ, நான் மட்டும் இல்லை, நம்ம பரம்பரையே, நம்மளுடைய அடுத்த பிறவி கூட நமக்கு சிறந்த ஒரு தெய்வ சக்தி உள்ளவங்களா லக்ஷ்மி கடாட்சத்தோட நல்ல நிலையில் பிறப்போம். இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்த பிறவியில் நல்ல பிறவியாக நம்ம பிறக்கணும் அப்படின்னா நமக்கு தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருக்கணும்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பணும். வலிமை வராகி அதற்கு கொடுப்பாங்க, தன்னம்பி கொடுப்பாங்க. ஒரு நெம்புகோல், நம்ம தெய்வ சக்தியோடு இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நெம்புகோலாக நாம் இருப்போம். இதுதான் இந்த தன்மை குடிப்பது யார் என்று சொன்னால் வலிமை வர. இன்னைக்கு பாருங்க, உங்கள் முகத்தில் முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு நேரம் 14/5/2024 10:40 மணி அளவில் நான் உங்கள் முன்னாடி எவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுகிறேன். மகாவராகி டிவி எங்களுக்கு கிடைக்கிறது. எத்தனை வாட்டி அழித்தாலும் திருப்பி மீண்டு வரும். அந்த ஃபினிக்ஸ் பறவை மாதிரி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான், நமக்கு தன்னம்பிக்கை வளாகி. நம்ம யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சதில்லை, நம்ம யாரையும் நம்ம கெடுத்ததில்லை. நம்ம தொடர்ச்சியாக நம்ம கெடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு அது அழிவு நோக்கி போகிறாங்க. நம்மளுடைய கர்மா கழியறது. அதுதான் நம்ம கர்மாவிலிருந்து கரையேற்றுகின்ற ஒரு படகோட்டி யார் என்று சொன்னால் வராகி. அதற்கு காரணம் என்ன, வலிமை. நமக்கு கொடுப்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு பெண்ணும் போற்றக்கூடிய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அந்த வராகி அம்மாவை நினைக்கும் போது அவங்க அதீத சக்தியாக வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், விளக்கில் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா இங்கே வெளிச்சம் நான் எனக்கு முகத்தில் வெளிச்சம் இருந்தால் இது தெரியாது. இந்த விளக்கு ஒளியில் வராகி அம்மா எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள், தெரியுதா? விளக்கொலியில் வராகி அம்மா எவ்வளோ அழகான முகம் பாருங்கள். கழுத்துக்கு நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு தலைக்கு பூ வச்சுட்டு விளக்கில் வந்திருக்காங்க பாருங்கள். திருப்பியே பாருங்கள், வராகி அம்மா விளக்கோட ஜோதியில் என் வீட்டு விளக்கில் அந்த அம்மா எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அதீத சக்தி உடையவங்களா வராகி அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். எப்படிங்க எனக்கு மட்டும் சாத்தியமா? எனக்கு மட்டும் எப்படி வராங்க? ஏன் உங்களுக்கும் வர முடியாதா? இதே மாதிரி எத்தனை பக்தர்கள் மகாவராகி டிவி பார்ப்பதன் மூலமாக விளக்கு ஒளியில் வராகியம்மா வந்ததுக்கு இருந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வரணுமா? தொடர்ந்து மகாவராகி டிவி சேனலை வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுடைய உண்மையினுடைய உன்னதத்தை உணருங்க. இது என்னுடைய வார்த்தையினுடைய உன்னதமும் என் வார்த்தையினுடைய உண்மையை நீங்கள் உணரும் போது உங்கள் வீட்லேயும் இந்த உன்னதம் நடக்கும், இந்த அதிசயம் நடக்கும். விளக்கு ஒளியில் வராகியம்மா எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கறத பாருங்க. வராகி சோல் பியூரிட்டி, வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக வராகி அம்மா மகாவராகி டிவியின் மூலமாக இன்றைக்கு நடந்த அதிசயம் பாருங்க. தினமும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி விளக்குல அதிசயம் நடக்கும். உலகிலேயே விளக்கு ஒளியில் வராகி அம்மா வந்திருக்காங்கன்னா லக்ஷ்மி அம்மாவோட வீட்டில் தான். விளக்கொலியில் மகாவராகி அம்மா எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகாவராகி சேனலை முடக்கலாம், அடிக்கடி சேனலில் பிளாக் பண்ணலாம், ஆனால் என் வீட்டில் வர தெய்வ சக்தியை முடக்க முடியுமா? விளக்கு ஒளியில் அந்த அம்மா என்னோட இருக்கேன்றது அதிசயத்தை நம்ம யாரால் மறைக்க முடியுமா? அம்மா பாருங்கள், ஒவ்வொரு அடிப்படையில் எவ்வளோ அழகாக வராங்க பாருங்கள். விளக்கு ஒளியில் நகையை போட்டுட்டு தலைக்கு பூவை சூடிட்டு அந்த அம்மா எவ்வளோ வராகி அம்மா முகம் அப்படியே தெரியுது பாருங்கள். இன்னும் இந்த ஃபோட்டோவே எடுத்து உங்களுக்கு அடுத்த ரெக்கார்டட் வெர்ஷனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் தத்ரூபா வரும். இது லக்ஷ்மி அம்மா வீட்டில் மட்டும்தான் நடக்குமா? உங்கள் வீட்லேயும் நடக்கணுமா? தொடர்ந்து மகாவராகி டிவி சேனலை பாருங்கள். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். வராகி அம்மா என் வீட்டில் நடத்த அற்புதத்தில் பாருங்கள். விளக்கில் இருக்க காமாட்சி அம்மன் லக்ஷ்மி முகமே, காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்க லக்ஷ்மி முகமே வராகி அம்மாவாக மாறி இருக்கு. இன்னி வரைக்கும் உலகத்தில் அதை மட்டும் அம்மா யாருக்கும் மாற்றலை. என் வீட்டில் நடந்தது தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு அப்படியே முனீஸ்வரனாக மாறி இருப்பார். இன்றைக்கும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆஃபீஸில் அது அந்த தாடியோடு அந்த விளக்கு இருப்பார். கஜலக்ஷ்மி அந்த முகம் காமாட்சி விளக்கில் முனீஸ்வரனாக மாறி இருக்கிறது தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வராகி இவரோட முகம் பாருங்கள்,
அப்படியே வந்து மகாலட்சுமி முகம் இருக்காது, அவருக்கு தாடின்னா தெரியும். நாளைக்கு உங்களுக்கு திருப்பியும் நல்ல பளபளன்னு தேய்ச்சிட்டும் காட்டுறேன், தேய்ச்சிட்டும் காட்டுறேன். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் 15 நாளாக வரல இங்கே, அதனால அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த முகமே பாருங்கள், இங்கே தாடினா வச்சுட்ருக்கோம். கஜலட்சுமி முகம் இருக்காது, முனீஸ்வரன். இது ஒரு வாட்டி கொலு பொம்மையில் 2021 நினைக்கிறேன், நவராத்திரி கொலு வைக்கும் போது இதே 10:30 மணிக்கு இந்த விளக்கில் காட்சி வைத்தேன். இந்த விளக்கே வந்து அந்த முனீஸ்வரனாக என் வீட்டில் எப்படி மாறுது, இந்த விளக்கே அப்படியே வராகி முகமாக மாறினது தான். மகாவராகி டிவியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், ப்ளூவில் க்ரீன் பார்டர் போட்ட ஒரு சாரியில் வந்திருப்பேன். வராகி அம்மாவுடைய அற்புதங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருப்பேன். அதில் வராகி அம்மா முகம் மட்டும் மாறினது இல்லை, கஜலட்சுமி முகம். வராகி அம்மா அப்படியே சுயம்புவா அப்படியே காலோட, அந்த வயலட் கலர் காலோட வந்து காட்சி அளித்தது அந்த ஃபோட்டோவில், அப்படியே தானாக வந்தது. மஞ்சள் குழம்போடு வந்து காட்சி அளித்ததெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அதிசயம், இது தினமும் நடக்கிறது. இந்த அதிசயங்கள் வந்து இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, அதிசயம் நினைத்தோம். இப்போ பாருங்கள், வராகி மகாவராகி டிவி சேனலை வந்து முடக்கிட்டாங்க. ஆனால் வராகி அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக, அந்த அம்மா எவ்வளோ பாருங்கள் காட்சி கொடுக்குறாங்க. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த ஒரு தன்மை எப்படி நடக்கிறது, அந்த உண்மை, அந்த தூய்மைக்கு கிடைச்ச மதிப்பு. நம்ம உடம்புல வந்து நம்மளோட தெய்வ சக்தி எப்போதுமே வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும். எதற்கு, நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம தெய்வ சக்தி நம்மளை விட்டு போகாது. எத்தனை தடைகள் இருந்தாலும் படிக்கல்களாக மாற்ற தரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, இந்த வராகியமாக இருக்குது. வராகி இருக்கு. என் ஆத்தா மகமாயி மாரியாத்தா என்னோட எல்லையில எத்தனை தெய்வங்கள் வராங்களோ எல்லாருமே என்னோட சேர்ந்துருவாங்க. உங்களோட பேசுகிறேன், உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட எசக்கியம்மா இருக்காங்களா அவங்களும் வந்துடுவாங்க, உங்ககிட்ட பேச்சியம்மன் இருக்காங்களா எங்கிட்ட வரவாங்க, நீலாதாட்சி அம்மன் இருக்காங்களா வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரோட பேசும்போது கன்னியம்மன் இருக்காங்களா வந்துடுவாங்க. அவங்கவுங்க வீட்டு தெய்வங்கள்லாம் பிடிச்சி போய் வந்துடும். அது மாதிரி பல சக்திகள் குடிகொண்டிருக்கவங்களை அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியுமா, அவ்வளோ சீக்கிரமாக இருக்க முடியுமா? ஃபினிக்ஸ் பறவை மாதிரி எழுந்துகிட்டே இருப்பேன், வந்துட்டே இருப்பேன். இந்த பிறவியில் எனக்கு ஆயில் இருக்கிற வரைக்கும், வராகி அம்மா சேனல் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து என் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமை வேண்டும், காரைக்கிழமையார் பாடி படிச்சிருக்கோம்ல, தமிழ் வந்து இலக்கிய மாணவியா, தமிழ் பேராசிரியராக நினச்சிருப்போம்ல, அதை பற்றி வந்து இப்போ சொல்லி கொடுத்துருப்போம்ல, தமிழ்துறை தலைவராக எத்தனை விஷயங்கள் தெய்வசக்தியின் சைவத்தோட விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், அதை கற்றுக் கொடுத்துருப்போம், பேசியிருப்போம். ஆனால் அப்பெல்லாம் எனக்கு பிறவாமை வேண்டும்ன்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் இப்போ பிறவை மீண்டும் மீண்டும் பிறக்கணும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேசும்போதும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற கெட்ட சக்தியை நான் விளக்கி கொடுக்கும் போதும், ஒவ்வொரு தெய்வ சக்தியும் அவங்க வயிறார மனசார என்னை வாழ்த்தும் போது அவங்களோட பிள்ளைகள் தான், ஆண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அம்மா எவ்வளோ பைத்தியமாக இருந்தாங்க, எப்போ பாரு தற்கொலை பண்ணிக்க தூண்டிப்பாங்க, என்னைக்கு உங்களை வந்து பார்த்தாங்களோ அன்னிலேருந்து எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, நாங்கள் நல்லா படிக்கிறோம், நிம்மதியாக இருக்கோம், எங்கள் அம்மா விட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்களான்னு கூட பயந்த காலங்கள் உண்டு. ஆனால் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். உலகம் முழுக்க எந்த கடல் கடந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த தமிழர்கள் வந்து என்னுடைய பக்தியை பிரிஞ்சுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க கஷ்டங்களை காப்பாற்றும் போது, ஒவ்வொரு அடுத்த தலைமுறைகள் சின்ன பசங்களாம் என்னை வாழ்த்தும் போது எனக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, பிறப்பேன், திருப்பி பிறப்பேன், அடுத்த பிரிவு பிறப்பேன், இதே மாதிரி தெய்வ சக்தியோட பிறப்பேன், இதே மாதிரி என்ன நாடி தேடி வருகிறவங்களை எல்லாம் காப்பாற்றுவேன். இதுதான் துவண்டு போக்கக்கூடாது வாழ்க்கையில். துவண்டு அதுதான் நான் துவண்டது உண்டு. இது மாதிரி கெட்ட சக்தி இது பண்ணும்போது, நாகர்கோயிலில் இருக்கா பிரியா, பாலக்காட்டில், நான் அவளையும் மீட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வெறுத்து போயிடுச்சு, ஏண்டா வாழணும்னு இருக்கணும்போது அம்மன் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க எங்களுக்கு, அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க. எங்களை மாதிரி பெண்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்றைக்கு கிடைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் உயிர் போகும்னு சொல்லிட்டு நான் பிரியா பாலக்காடு அவங்களே அதை இப்போ கமெண்ட்ஸில் வந்து இதை பார்த்துட்டு பதிவிடுவாங்க பாருங்கள். நான் போட்டேன்னு சொன்னாலே லைவில் அவங்க வந்துடுவாங்க. இதுதான் இந்த ஒரு தன்னம்பிக்கை போகிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பெண்களை நான் காப்பாற்றிருக்கேன். யாரால்? இந்த வராகி அம்மா சேனலில் யார் யார் பார்க்குறாங்களோ, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் யார் யார் இணையிறாளோ, ஸ்ரீ வராகி ஆத்மை தூய்மை பீடத்தை யார் யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான். இதுக்கு தனிப்பட்ட முறையில் காணிக்க கிடையாது. மகாவராகி டிவி சேனல் மூலமாக தான் அம்மா அதை நடத்தி கொடுக்குறாங்க. அந்த ஆத்தா சமயபுரத்தா, சாமானியர்களுக்கு கடவுளை காட்டுவேன் சமயபுரத்தா அருளா, என்னிடம் இருக்கின்ற மாரியம்மன், அத்தனை மாரியம்மன்கள் தான், அத்தனை எல்லையம்மனும், சிங்கப்பூர் மாகாளி
கூட என்கிட்ட வந்திருக்காங்க. சிங்கப்பூர் மகாமாரியம்மன் கூட என்கிட்ட வந்திருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்க சப்த கன்னிகள், மகாமாரியம் கோயில் இருக்க சப்த கன்னிகளுக்கு பூஜை எடுத்து கொடுத்து எத்தனையோ பெண் குழந்தைகள் தலையெல்லாம் முடியனா குட்டி படுத்தபடியாக இருக்க கன்னி குழந்தைகளெல்லாம் படிக்க விடாமல் பண்ண குழந்தைகளெல்லாம் நான் சிங்கப்பூர் மகாமாரியம்மனை காப்பாற்றிருக்கேன். நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். யாருக்காக? இந்த எல்லையில் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு, சென்னையில் உட்காந்துட்டு, வடசரவாக்கத்தில் உட்காந்துட்டு நான் சிங்கப்பூர் மகாமாரியம்மனை நினச்சி அங்கே சப்த கன்னிகள் பூஜை எடுத்து கொடுத்து அவங்க சக்ஸஸ் ஆனால் அந்த அம்மாவுக்கு நான் போய் நன்றி சொல்லணுமா வேண்டாமா?